வெல்கம் டு எம்டி பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷன் எப்படி கூகுள் ஷீட்ஸில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல். அது எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு அவுட்புட் வேல்யூ இருக்குன்னா அந்த அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்புட் வேல்யூ வேணுமோ அந்த இன்புட் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் கோல் சீக் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் 3 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கார் லோன் பேமெண்ட் எக்ஸாம்பிள், கிரேடிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள், அப்புறம் இன்னொரு எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம கார் லோன் பேமெண்ட் எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ அமௌண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 438ங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 438 எப்படி வந்துச்சு அப்படின்னா பிஎம்டி ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்காங்க. பிஎம்டி ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லோன் வாங்கியிருக்கோன்னா அந்த லோனுடைய மந்த்லி டியூ அமௌண்ட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் மந்த்ஸ், பிரின்சிபல் அமௌண்ட், இது 3 இன்புட் வேல்யூவாக வச்சு இந்த 438 பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 438 பே பண்ணணுங்கிற அவுட்புட் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 438 அப்படிங்கிறத 500 அப்படின்னு மாற்றுறோம் அப்படின்னா, அதாவது நம்மளால் 500 பே பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கோல் அண்ட் சீக் ஃபங்க்ஷனை தான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கூகுள் ஷீட்ஸில் இந்த ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டத்துக்கு போனீங்கன்னா கோல் அண்ட் சீக் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆகும். சப்போஸ் ஒரு வேளை கோல் அண்ட் சீக் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா கெட் ஆட்-ஆன்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கெட் ஆட்-ஆன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மார்க்கெட் ஸ்பேஸுங்கிற விண்டோ வந்திருக்கும். ஸோ இங்கே நான் கோல் அண்ட் சீக்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் கோல் அண்ட் சீக்னு டைப் பண்ணேன்னா இந்த ஆட்-ஆன் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆட்-ஆன் ஃபங்க்ஷன் லிஸ்ட் ஆகிருச்சு. கோல் சீக் ஃபார் ஷீட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே நான் இன்ஸ்டாலுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குது. கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் நம்மளுடைய எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு ஆட் ஆகிருக்க கோல் அண்ட் சீக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த 438 500 மாற்றி நமக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆட்-ஆன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் சீக் இங்கே ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போது நான் இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் சீக் ஆப்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்துடும். ஸோ இங்கே 3 பெராமீட்டர்ஸ் லிஸ்ட் ஆகும். செட் செல், டு வேல்யூ, பை சேஞ்சிங் செல். ஸோ இந்த 3க்கும் நான் பெராமீட்டர் வேல்யூ செட் பண்ணும். செட் செல் அப்படிங்கிறது அவுட்புட் ஃபீல்டு, அதாவது இந்த 438ங்கிறது தான் அவுட்புட் வேல்யூ. இந்த வேல்யூ எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதுதான் அவுட்புட் ஃபீல்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கேப்சர் செலக்டட் செல்லுங்கிற ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம்னா அந்த 438 எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் இங்கே ஸ்கேன் ஆகிரும். ஸோ 438 தான் நம்மளோட அவுட்புட் வேல்யூ. நான் இப்போது கேப்சர் செலக்டட் செல்லுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த செல்லோடைய லொக்கேஷன் M8 வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த வேல்யூவை நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 500. ஸோ 500ங்கிறத என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ 500ன்னு என்டர் பண்ணியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்புட் வேல்யூ என்னவா மாறணும், எந்த செல்லில் இருக்கிற வேல்யூவோட இன்புட் மாறணும். ஸோ இந்த 24,000 தான் மாறணும். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லோடைய லொக்கேஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு மீண்டும் கேப்சர் செலக்டட் செல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இன்புட் செல் எங்கே இருக்கோ அந்த செல்லோடைய லொக்கேஷன் ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3 பேராமீட்டரும் நம்ம செட் பண்ணியாச்சு. 438 to 24,000 ரெண்டையுமே செலக்ட் பண்ணியாச்சு. 2 லொக்கேஷனும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சால்வ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் சால்வுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் தன்னால் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எல்லா பாசிபிலிட்டிஸில் இருக்கிற வேல்யூஸையும் ட்ரை பண்ணி பார்க்கும். ஸோ ட்ரை பண்ணி டேட்டா வேலிடேஷனை பண்ணி நமக்கு நம்ம என்ன வேல்யூ எதிர்பார்க்குறோமோ அவுட்புட் வேல்யூ செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்புட் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கோல் சீக் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ ஒன்ஸ் டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கோல் சீக் கம்ப்ளீட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். 500ங்கிறது மாறிடுச்சு. அது பேஸ் பண்ணி நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் மாறிடுச்சு. ஸோ 500 நம்மளால் பே பண்ண முடியும் அப்படின்னா 24,000க்கு பதிலாக 27,000 பிரின்சிபல் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளான கிரேடிங் சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செல்லோடைய இன்புட் வேல்யூவே மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 88 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் P5 to P11, அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸோடைய ஆவரேஜ் மார்க்கு தான் இந்த 88%. பட் சப்ஜெக்ட் 7க்கு
மார்க்கே இங்கே போடலை. ஸோ இந்த மிஸ்ஸிங் மார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இன்புட் வேல்யூக்கு இந்த அவுட்புட் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 7th சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மார்க் இல்லை, அதை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஸோ மற்ற வேல்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மீண்டும் இப்போ புதுசாக செட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸை பாஸ் இன் பண்ணலாம். ஸோ இந்த 88 தான் அவுட்புட் செல். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் கேப்சர் செலக்டட் செல் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த 88% எங்கே இருக்கோ அந்த செல்லோடைய லொக்கேஷன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P12. ஸோ இங்கே தான் நம்மளுடைய புது எக்ஸாம்பிளுடைய பர்சன்டேஜ் அவுட்புட் வேல்யூ இருக்குது. ஸோ இதே வந்து நான் 90% அப்படின்னு செட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய அசம்ஷன். ஸோ 90%க்கு என்னவா இன்புட் வேல்யூ இருக்கணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி இங்கே கொடுக்கும். ஸோ 90% தான் எனக்கு வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்புட் வேல்யூவோடைய லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்ட் 7 எங்கே இருக்கும், P11 அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அவுட்புட் வேல்யூவும் செட் பண்ணிட்டேன், கோலும் என்னங்கிறத நான் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்புட் வேல்யூவும் செலக்ட் பண்ணிட்டு சால்வுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ சால்வுங்கிறது கிளிக் பண்ணது உடனே நீங்கள் பார்க்கலாம் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் செட் பண்ணியிருக்கிற வேல்யூ 90. ஸோ என்னோடய வேல்யூ நான் எய்ம் பண்ணுறது 90% தான் ஆவரேஜ். ஸோ அதுக்கேற்றபடி சப்ஜெக்ட் 7க்கு என்ன மார்க் வந்தால் இந்த ஆவரேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 7 வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் என்னவா வரணுமோ, அதாவது 90யாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வேலிடேஷன் இருக்கும். ஸோ டேட்டா வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு, கோல் சீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு பார்க்குறேன். ஸோ கிடச்சிருக்கிற இன்புட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 102+. ஸோ 102ங்கிறது 102 அப்படிங்கிறது அப்ளிகபிளே கிடையாது. அதாவது மார்க் அப்படிங்கிறது 100 இல்லாட்டி 100க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த 90%ங்கிறது செட் பண்ணோம்னா நம்ம சப்ஜெக்ட் 1லேருந்து 7 வரைக்கும் கேல்குலேட் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் 7க்கு 102 தான் ஆன்சராக வருது. ஸோ இந்த 90%ங்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இந்த 90%ங்கிற அவுட்புட் வேல்யூவையே நம்ம மாற்றலாம். ஸோ இந்த 90யை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன், 89.5 அப்படிங்கிறத நான் செட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு தேவைப்படக்கூடிய பர்சன்டேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்புட் வேல்யூ மாறணும். ஸோ மீண்டும் இன்புட் வேல்யூவை 102ங்கிறத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் அதே செல்லை செலக்ட் பண்ணி இன்புட் வேல்யூக்கும் அவுட்புட் வேல்யூக்கும் அதே மாதிரி இந்த 89 செட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை செட் பண்ணி நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மீண்டும் நான் சால்வுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு, பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ மீண்டும் நமக்கு டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த தடவை அவுட்புட் வேல்யூ வந்து 89.5ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்றவாறு நமக்கு இன்புட் வேல்யூவை டேட்டா வேலிடேட் பண்ணி அது கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி 102ங்கிறது தான் வேல்யூவாக இருந்தது, அதாவது 102 அப்படிங்கிறது. ஸோ அது அப்ளிகபிள் இல்லாதனால நம்ம 89.5 அவுட்புட்டாக டிசைர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கோல் சீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த கோல் சீக்குங்கிற ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வேல்யூவை செக் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்புட்டாக கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து 98.4. ஸோ இப்போ நான் டெசிமல் பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிடுறேன். இப்போது 98.50 தான் சப்ஜெக்ட் 7க்கு பாசிபிளான ஒரு வேல்யூ. ஸோ 89.5ன்னு வச்சோம்னா நமக்கு 98.5 வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கோல் சீக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம், சேலரி, நியூ சேலரி, அப்புறம் இங்கே ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரிஸ் இருக்குது, நியூ சேலரிஸ் இருக்குது. ஸோ இந்த நியூ சேலரி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சேலரியோட இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணி மீண்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா பாரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது எக்ஸிஸ்டிங் சேலரியோட இந்த 6.8% மல்டிப்ளை பண்ணி மீண்டும் எக்ஸிஸ்டிங் சேலரியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நியூ சேலரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம இந்த ஆர்கனைசேஷன் டோட்டலாக எவ்வளோ நியூ சேலரி அமௌண்ட் பே பண்ணுறாங்க இந்த எம்ப்ளாயீஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு டோட்டலாக பே பண்ணக்கூடிய நியூ சேலரி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மில்லியன். ஸோ அதுக்கு நம்ம சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் காலம் சியில். ஸோ இப்போ 9.8 மில்லியனுங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த 9.8 மில்லியனை 10 மில்லியனாக மாற்றுச்சுன்னா சேலரிஸும் மாறும், அதுக்கேற்றப்பாரு நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டும் மாறும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிற எக்ஸசைஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸோட பேராமீட்டர்ஸை நம்ம இங்கே
இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த 9.8 மில்லியன் தான் நம்மளுடைய அவுட்புட் ஃபீல்டு. ஸோ இந்த செல்லை தான் இங்கே செட் செல்லோடைய லொக்கேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இந்த செல் வந்து G8. ஸோ இப்போ ஸ்கேன் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 மில்லியனாக மாற்றுறேன். ஸோ 9.8 மில்லியன் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இமேஜின் த ஆர்கனைசேஷன் வந்து 9.8 மில்லியனுக்கு பதிலாக 10 மில்லியன் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டராக ஒர்க் ஆகும். அதாவது சேலரிஸ் எல்லாம் ரிவைஸ் ஆகும், 6.8ம் மாறும். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டும் மாறும், அதேவோட இந்த சேலரி வேல்யூஸும் மாறும். ஸோ இப்போ பை சேஞ்சிங் செல்லுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 6.8 தான். ஸோ இந்த 6.8% தான் நம்ம பை சேஞ்சிங் செல்னு கொடுக்குறோம். ஸோ அதோட லொக்கேஷனையும் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது டேட்டா வேலிடேஷனை கொடுத்தோம்னா இந்த 9.8 மில்லியனுங்கிறது 10 மில்லியனாக முதல்ல மாறும். ஸோ அதுக்கேற்றபடி இந்த சேலரிஸ் எல்லாம் முதல்ல மாறும். இந்த சேலரிஸ் மாறுறதுக்கு ஏற்றவாறு இந்த 6.8%ங்கிற இன்க்ரிமெண்ட்டும் மாறும். பிகாஸ் இந்த 9.8 மில்லியன் ஃபார்முலா அப்ளை பண்ணி இருக்கிறது எல்லாமே காலம் சியில் இருக்கிறது தான். ஸோ இதுக்கேற்றவாறு ஸோ இந்த 6.8ங்கிறது மாறும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறதுனால இந்த 6.8%ங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த டேட்டா வேலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டா வேலிடேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த 9.8 மில்லியனுங்கிறது 10 மில்லியன் வரைக்கும் போயிட்டு 10 மில்லியன் அப்படிங்கிற வேல்யூவை செட்டில் பண்ணுறதுக்கு இந்த நியூ சேலரிஸ் வேல்யூஸ் எல்லாம் முதல்ல சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்றவாறு இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜும் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9.8 மில்லியன் இருந்த 10 மில்லியனை மாற்றினதுக்கு நம்ம காலம் சியில் இருக்கிற வேல்யூஸை தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேட்டா வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளோட அவுட்புட் வேல்யூவாக அட்டைன் ஆகிருக்கு. ஸோ 10 மில்லியன் 1. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு டிசையர்ட் அவுட்புட் வேல்யூ. ஸோ 10 மில்லியன் 1 அப்படிங்கிறது தான் அவுட்புட் வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்றவாறு இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் 8.7 அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலரிஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேலரிஸ் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்றவாறு 6.8%ன்னு இருந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் இப்போது 8.7ஆக மாறி எல்லா சேலரிஸும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸை கோல் சீக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூகுள் ஷீட்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கூகுள் ஷீட்ஸில் இப்படி தான் ஒர்க் ஆகும்.